சார், அடுத்த மாதம் தேவர் ஜெயந்தி விழா நடக்க இருக்கக்கூடிய நேரத்தில் 26 தேர்தலுக்கான சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான நகர்வுகளை எல்லா கட்சியும் மேற்கொண்டு வராங்க. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப வேகமா அதை செஞ்சிட்டு இருக்காரு. சார், இந்த கோரிக்கையை எப்படி முதல்ல நீங்க பார்க்கறீங்க சார்? இது டிஎன்டி மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக சத்தியம் டிவிக்கு நன்றிகள். எடப்பாடி அவர்களுடைய இந்த நடவடிக்கையானது, இந்த செயல்பாடு முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தது, முக்குளத்து மக்களை ஏமாற்றும் முயற்சி. அமித்ஷாவை சந்திச்சதனுடைய நோக்கம், அவர் வெளியில சொன்னது முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுப்பதற்கான சந்திப்பு அப்படின்னு அவர் சொல்றார். முக்குளத்து சமுதாயத்திற்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட மட்டுமல்ல, விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் கூட்ட வேணும் அப்படிங்கிறது வந்துன்னா ஒரு அடிஷனல் ஃபர்ஸ்ட் கோரிக்கை. அதுதான் சொல்லிட்டு இருந்தோம். அமித்ஷாவை பார்த்து வலியுறுத்தியவர் பாரத ரத்னாவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வலியுறுத்திய திரு இபிஎஸ் அவர்கள் விமான நிலையத்துக்கும் பேர் வைக்கிறதுக்கும் அவர்கிட்ட வலியுறுத்தி இருக்கணும். இதுதான் ஒரு அவருடைய கொள்கையில மக்களுக்கு உண்மையிலுமே இந்த மக்கள் மேல இருக்கிற ஒரு மரியாதையா இருந்தா அவர் அதை செஞ்சிருக்கணும். எங்க அந்த பேரை சொன்னா எதிர்ப்பு அவரு சொல்லி ஒரு வாரத்துல என்னென்ன நரேட்டிவ் அப்படிங்கறத நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. பிற கூட்டணி இருக்கக்கூடிய அந்த கட்சிகளும் அந்த சமுதாயமும் அதை விரும்பல. அதனால அமித்ஷாவை பார்த்துட்டு அவரு இந்த ஒரு கோரிக்கையோட நிப்பாட்டிக்கிட்டார். இது சொன்னாரான்னு தெரியாது, அவர் சொன்னதாக சொன்னது. இவங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. எப்படி சொல்றோம் அப்படின்னா, 7/1/1978 தமிழக அரசு அலுவலகங்கள்ல என்னென்ன தலைவர்களுடைய போட்டோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவோ 47 இருக்கு. அது நிலைய அரசாணை. அதுல அமெண்ட்மெண்ட் 24/10/1980 2363 ஜீவோ. அந்த ஜீவோல ஏற்கனவே இருக்கக்கூடிய 10 தலைவர்களோட 11வது தலைவரா முத்துராமலிங்க தேவர் பேரையும் வைக்கலான்னு அரசாணை இருக்கு. ஓகே. இது வரைக்கும் ஆட்சியில இருந்த அதிமுகவா இருக்கட்டும், இப்ப இவர் எடப்பாடி இருந்த காலத்திலயா இருக்கட்டும், ஒரு நாளும் அதை பத்தி இவருக்கு எந்த பேச்சும் கிடையாது. கடந்த அவர் தான் இருந்தார், உங்களுக்கு தெரியும். சார், அந்த ஜீவோ சொல்லுங்க சார். அந்த ஜீவோ யாருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்டது சார்? அதிமுகவா? அதிமுக தான். 18 அதிமுக தான். 1980 2363. ஓ, 2363. ஆமா, 24/10/1980. 24/10/1980. ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களோடு சேர்த்து தேவருடைய படத்தையும் வைக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே அரசாணை இருக்கு. ஆனா யாருமே அதை பண்ணல, வைக்கல. ஓ, இது சம்பந்தமா நான் 2 முறை நாங்க மனு கொடுத்துருக்கிறோம். இது வரைக்கும் எந்த பதிலுமே அதுக்கு இந்த அதிமுக அரசு இருக்கும்போதே ஒன்னும் கொடுக்கல. திமுகவும் கொடுக்கல. இப்ப திமுக இன்னும் ஒரு படி மேல போய் இவரு பாரத ரத்னா முத்துராமலிங்க தேவருக்கு விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வேலு நாச்சியாருக்கு இன்னைக்கு சிலையை திறந்துட்டார். ஓகே. அட்வான்ஸ் அவர் கொஞ்சம் வேகம் இவங்களுக்கு, ஏன்னா இவர் இந்த நரேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணதுமே அதுக்கு ஈக்குவலா அவரும் இந்த மக்களுடைய வாக்கு வங்கி பெறதுக்கு அவருடைய அரசியல்ல அவர் ஆரம்பிச்சிட்டார். ஓகே. இவங்க எங்களுடைய சமுதாயத்தினுடைய தலைவர்களை புகழ்றது இருக்கட்டும், இவங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க ஆட்சியில பாட புஸ்தகத்துல முத்துராமலிங்க தேவர் இருந்தத முத்துராமலிங்கனார் அப்படின்னு மாத்தினவங்க தான் இவங்க 2 பேரும். ஓகே. அப்பெல்லாம் இவங்களுக்கு இந்த சமுதாயத்து மேல என்ன அக்கறை இருந்துச்சு, முத்துராமலிங்க தேவர் மேல இவங்களுக்கு என்ன பெரிய ஒரு அபிமானம் இருந்தது. ஓகே. முழுக்க முழுக்க அரசியல் நாடகம். முத்துராமலிங்க தேவருக்கு இவங்க பாரத ரத்னா கொடுத்துதான் அவர் தேசிய தலைவராகவோ உலக மக்களுடைய, அவர் ஒரு பொதுநல தேசியவாதி. அவர் ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள போட்டு அடைச்சிட்டாங்களே ஒழிய, அவர் முதல்ல அபிராமத்துல மாநாடு நடத்தும்போதே வரதராஜலு நாயுடு அவரோட தலைமையில தான் கூட்டத்தை நடத்துறாரு. எல்லா சமுதாயத்தையும் கூப்பிடுறாரு. 31 வயசு அப்ப அவருக்கு.
அதனால இப்ப இவர் இவங்க ஆட்சி காலத்துல முத்துராமலிங்க தேவருங்கிற பேரை முத்துராமலிங்கன்னான்னு அந்த பாடத்துல மாத்தினதோட இல்லாம அடுத்த வருஷம் அந்த பாடத்தை எடுத்து விட்டாங்க. யாரு? திரும்ப அதிமுக அரசுல ஓகே. இவர் எடப்பாடி இருக்கும்போது திரும்ப நாங்க ஃபைட் பண்ணி அடுத்த வருஷம் 2018 நினைக்கிறேன் திருப்பி வர கொண்டாந்து 7வது பாடத்துல ஒரு 6 பக்கத்துக்கு சேர்த்துனாங்க தமிழ் பாடத்துல. சரி. இப்படி பல முறை நாம கோரிக்கை வச்சும் அரசாணை இருந்தும் இவங்களுக்கு இந்த தேவர்களுடைய பெயரை முத்துராமலிங்க சமுதாய அதாவது முற்குலத்து சமுதாயத்தினுடைய தலைவர்களுடைய பெயரை இழிவுபடுத்தாம இருந்தா இவங்க போதுமானதே ஒழிய இந்த முயற்சி முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த மக்களை ஏமாத்துறதுக்கான முயற்சி. காரணம், ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் டிடிவி, ஒரு பக்கம் சசிகலா, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்துட்டு வர காலகட்டத்தில் செங்கோட்டையன் இப்ப அதுல சேர்ந்திருக்காரு. ஓகே. இவங்கெல்லாம் அதிமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுக்க தலைவர்களை ஓரங்கட்டிட்டு மக்களுடைய அபிமானத்தை பெறலான்னு முயற்சிய திரு எடப்பாடி அவர்கள் முயற்சி பண்றாரு. நாம பார்வையாளரா அவருக்கு ஒரு ஃபீட்பேக்கா நம்ம சொல்றேன் என்ன அப்படின்னா, இப்ப அவரு தேனி மாவட்டத்துல பிரச்சாரம் பண்ணும் பொழுது மக்கள் எதிர்ப்பா அவங்கள எடப்பாடியை வசைபாடவோ அதிமுகவோ எதுவும் அவங்க எதிர்மறையான பிரச்சாரத்தை பண்ணல. அவங்க கோரிக்கையாவே வச்சது என்ன அப்படின்னா, எல்லோரையும் ஒருங்கிணைங்க அப்படின்னு அவர் வண்டி போகும்போது கீழே இருந்து கோஷம் போட்டாங்க. சரி. அதையே தான் செங்கோட்டையன் இப்ப வலியுறுத்தி இருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியா அவருடைய கட்சி நடவடிக்கையாக கூட அவர் அமித்ஷாக்கு பார்க்க போயிருக்கலாம். ஓகே. இந்த முத்துராமலிங்க தேவருக்கும் முக்குலத்து சமுதாயத்துக்கும் உள்ள தொடர்பை அறுவடை பண்றதுக்காக அதிமுக செய்யக்கூடிய முயற்சி நிச்சயமாக மக்கள் மத்தியில ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சசிகலாவையும் தவிர்த்து விட்டு வெற்றி 2026 அதிமுக ஜெயிக்குங்கிறது சாத்தியம் இல்லை. ஓகே 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 ஓகே. 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30 31 தேதிக்குள்ளாரதான் இந்தியாவுடைய சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பி, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்டி டிஎன்சி நாடோடிகள் அரை நாடோடிகள் உள்ளிட்ட அந்த சமூகத்தை சார்ந்த மக்களுடைய கணக்குகளை எடுத்து நீங்க எங்களுக்கு அனுப்பணும், நாங்க அவங்களுக்காக செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்களை அது கொஞ்சம் ஆக்டிவா செயல்படுத்துவதற்கு உதவியா இருக்கும்னு அனுப்புனாங்க. அரசாங்கம் அனுப்புனது, மத்திய அரசாங்கம் அனுப்புனது. அப்பதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஒரு கடிதம் எழுதி அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமியை, நான் இந்த வார்த்தையை தெரிந்து சொல்றேன், நல்லா உணர்ந்து சொல்றேன், மிரட்டினாரு. நீ இந்த கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பெரிய கலவரம் நடக்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அதனால இந்த கணக்கெடுப்பை நீங்க தனியா நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் பெரிய ப்ராப்ளம் ஆனது. அதுக்கப்புறமேட்டு தான் ரொம்ப வேகமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த 10.5 கொடுத்தார்கள். அதனால இங்க ஜாதி அரசியல் இல்லை, தேர்தலுக்காக இதை இவர்கள் செய்யவில்லை அப்படின்னு நம்புற அளவுக்கு நாங்கள் ஆள் கிடையாது, நாங்கள் நிச்சயமா இது தேர்தலுக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்லுவோம். சார் இப்போது அதிமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி ஒருவேளை பலன் கொடுக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க அது இந்த தேர்தலுக்கானது அப்படிங்கிற புரிதலுக்குள்ள அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போயிடுவாங்களா, இல்ல அது அவர்களுக்கு பலன் கொடுக்குமா? இல்ல நாம மறுபடியும் நான் எடப்பாடி அவர்கள் இந்த மக்கள் மேலேயோ இந்த முக்குலத்து மேலேயோ அக்கறை இல்லை அப்படிங்கறத இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். 10 வருஷமா செப்டம்பர் 12ஆம் தேதி கொடுத்த கோரிக்கை செப்டம்பர் 17ஆம் தேதி உள்துறை அமைச்சரை சந்திச்சு கொடுக்கிற ஐயா இபிஎஸ் அவர்கள். சார் அப்படி நான் சொல்லல சார், அவர் சொல்றாரு, யாராவது சார் சொல்றாரு இல்லைங்களா, அவ்வளவு விரைவா செயல்படுற ஐயா அவர்கள் 5 வருஷமா நாம டிஎன்டி ஒரே சாதி சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்டது அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு காதுல விழுந்திருக்கா? உண்மையிலுமே இந்த மக்கள் மேல அக்கறை இருக்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஎன்டி ஒரே சர்டிபிகேட்டையும் கொடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் வேற கொடுத்துச்சு, ஃபண்டிங் கொடுத்தது. நீங்க இந்த மக்களை கணக்கெடுத்து சமூக பொருளாதார கணக்கெடுங்கன்னு சொல்லும் போது எந்த ஒரு நோடல் ஆபீசர் கூட கடைசி வரைக்கும் போட கிடையாது. ஓகே. ரெண்டாவது இந்த அது அப்போது அச்சத்தின் காரணமாக போடல, அது ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கறதுனால. நீங்க ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு பயந்துகிட்டு தானே பண்ணல, அப்படி பார்க்கலாம்ல.
அப்படின்னு இன்னைக்கு அன்னைக்கு இந்த மக்கள் மேல உங்களுக்கு என்ன மரியாதை இருந்தது? கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்க அந்த தலைமைச் செயலகத்துல உட்கார்ந்து இருந்தோம். நாங்க இந்தா கொடுத்துட்றோம் அப்ப கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டு 3 மணிக்கு வந்து ஓபிஎஸ் வச்சு சம்பந்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் வளர்மதி படிக்கல, ஓபிஎஸ் வச்சு அவர் படிக்க வச்சாரு. ஏன்? அன்னைக்கு இந்த அரசியல தான் பண்றாரு. நாம ஏன் சொல்லுவானே அவங்க ஜாதிக்கார வச்சு சொல்லலாம் அந்த சமூகத்தை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கு. ஓ, இது விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிறது 2018 சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, 2018 பேர் மத்திய அரசாங்கம் வச்சிருச்சு, என்ஓசி கொடுக்காது மாநில அரசு தான் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே, இவங்க 2 பேரும் இது இப்ப நீங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் மதுரையில மாட்டுத்தாவணிக்கு பேர் வச்சாங்க சார், சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பேர் வச்சாங்க சார். முதல்ல தீர்மானம் இங்க போடுங்க சார் நீங்க சட்டசபையில. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எலெக்ஷன் வந்த உடனே நீங்க உடனே வந்து இந்த மக்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரியும் இப்ப சொல்லுங்களேன். நாங்க எதை தெரியாம பண்ணிட்டோம், இப்ப வந்தா நாங்க டிஎன்டி ஒரே சாட்டு சேனல் கொடுக்குறோன்னு இந்த விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிறத விடுங்க. நீங்க பாரத ரத்னா கூட நீங்க உங்க அரசியலுக்கோ இல்ல நீங்க அது மேல அபிமானத்திலே கூட நீங்க பண்ணிக்கீங்க. இப்ப சொல்லுங்க சார், நீங்க இப்ப சொல்லுங்களா பாக்கலாம். இதே இந்த மக்கள் மேல இது இவர் நினைச்சானே இப்ப எப்படி தேவேந்திர குல மக்கள் எல்லாம் வந்து அமித்ஷா வந்து ஒரு வகுப்பு அறிவிச்சாரு, இப்ப அமித்ஷா சொல்லுங்க. சரி, ஓகே. இப்ப கொடுத்திருக்காரு அமித்ஷா. இப்ப மறுபடியும் அதே சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆகஸ்ட் 10 ஒரு முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கு. நீங்க இந்த டிஎன்டி என்டி மக்களை அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு சங்கங்களையும் அதனுடைய செயல்பாட்டுகளையும் அங்கீகாரம் பண்ணணும்னு கொடுத்திருக்கு. ஓகே, இன்ன வரைக்கும் ஸ்டாலின் ஐயா அவர்களும் பேசல, இவர் பேசுவாரு. இவர் போய் உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு வந்தாரு. சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதா சொல்லுங்களா பாக்கலாம் வர. ஓகே, ஓகே, புரியுது. இது சொல்ல மாட்டார் இவரு சார். இங்க இது முழுக்க வாக்கு அரசியல். இவர் வந்து தனிச்சு தன்னுடைய செல்வாக்கையோ தன்னுடைய பார்த்து நான் வந்து அரசியலுக்கு இந்த அடுத்த கட்டத்தை நான் 2024 ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கை வந்து அவர் இருக்கலாம், சாத்தியப்படாது. அதாவது ஓபிஎஸ்கோ டிடிவிக்கோ இல்ல சசிகலா அவர்களோ குறைஞ்சபட்சம் அவர் ஐயா அதுக்கு முன்னாடி சொன்னாரு பாருங்க, இப்ப 133 தொகுதி டிஎம்கே இருக்கு அப்படின்னா 137 வாக்குல இருந்து 1500 வாக்குக்குள்ள மொத்தமா ஜெயிச்சது வந்து 18 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் 5000 வாக்குக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 36 சீட்டு, மொத்தம் 54 சீட்டு வந்து இப்ப இருக்கிற 133 சீட்ல 5000 வாக்கு வித்தியாசம் தான் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. சரி, இந்த தாக்கத்தை அதிமுகவுக்கு இந்த 3 பேரையும் சேர்க்கல அப்படின்னா அதிமுகவுக்கு கிடைக்கும். இந்த பலன் வந்து கிடைக்கும், சாத்தியப்படாது. நான் ஃபீட்பேக்கா சொல்றேன். இவர் உண்மையிலுமே இந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு மக்கள் கொடுத்த கோரிக்கை தான் வந்து போய் இபிஎஸ் சொன்னார் அப்படின்னா இப்ப அக்டோபர் 30க்கு தேவ ஜெயந்திக்கு வரட்டும். சரி, மக்கள் எப்படி எதிர்கொள்றாங்கிறது அவரே நேர்ல தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நான் ஒண்ணு த்ரெட்டன் பண்ணல, நான் ரியல் கிரவுண்ட்ல என்னங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி சரி, ஏன்னா இப்ப வீட்டுல இருந்து போட்டோவுக்கு மாலை போடுறாரா இல்ல நேர்ல வந்து நீங்க பசுமனுக்கு வந்து இப்ப கூட்டணியில் வேற இருக்கீங்க, ஐயாவும் சொல்றாரு அங்க நாங்கெல்லாம் வந்து இணக்கமா தான் இருக்கோம்னு சொல்றாரு. வந்து இணக்கமாவே இருங்க. மக்களோட யதார்த்தத்தை ஒண்ணு இல்ல, கம்பத்துல இவருக்கு சால்வ போறதுக்கு தான் ஐயா வெயிட் பண்ணதை பாத்துக்கிட்டு எங்க மறிக்கிறதுக்கு வராங்களோ வண்டி நிப்பாம ஓட்டிட்டு போயிட்டார். சரி, ரைட். அதனால இபிஎஸ் அவர்கள் கள நிவர்த்த மக்களுடைய கோரிக்கையை புரிஞ்சுக்கிட்டு இப்ப சொல்லுங்க சார். விமான நிலையம் அதெல்லாம் டிஎன்டிக்கு நாங்க வந்தா கொடுப்போம் சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே. அம்சாமி சார் ஏதாவது சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன். ஒரே சார், மத்திய அரசு வந்து நிதியெல்லாம் ஒதுக்குனாங்க சார். சீட் அப்படிங்கறதுல 200 கோடி இந்த 2-3 வருஷத்துல. இன்னொன்னு நானா தேஷ்முக் அப்படிங்கறதுல ஹாஸ்டல், நீங்க எஜுகேஷன்ல நீங்க ஹாஸ்டல் எங்க ஸ்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80% அதுல மானியம் கொடுத்தாங்க. சீட் வந்து பெண்கள் முதலாக வரக்கூடிய பெண்களுக்கும் கொடுக்குறாங்கல்ல சார், ஆண்டர்பிரினர்ஷிப்? தெரியல, எனக்கு தெரியல. இந்த மக்களுக்கு டிஎன்டி மக்கள் கொடுக்குறாங்க. இதுல கலந்துகிட்டவங்களுக்கு எல்லாம் நான் வைக்கிற ஒரு கோரிக்கை, இந்த இடவையும் வந்து விமான நிலையத்துக்கு பேர் வைக்காம பாரத ரத்னா கொடுக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அடுத்த இந்த கோரிக்கை நீங்க வைக்காதீங்க. ஏன்னா இதை ஒன்ன வச்சுக்கிட்டு மத்த எதையுமே வந்து அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. இதை முன்னிறுத்தி இந்த மக்களோட மத்த பிரச்சனை அடிபட்டு போகுது. சரி சரி, நல்லது சார், நல்லது.